வெல்கம் டு சாதிக் எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கிற தம் பிரியாணி, அதாவது மணிஸ் தம் பிரியாணிக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம தம்பிக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்துருக்கானுங்க. இங்கே பிரியாணி சூப்பராக இருக்கும்னு தம்பி தான் கூப்பிட்டு வந்துருக்கிறான். இன்றைக்கி வந்து தம்பி வந்து ஆசைப்பட்டான் இங்கே தான் சாப்பிடணுன்னு. வா சாப்பிட்டு பார்க்க. பாருங்க, அடாடா இப்படி ஒரு பைட் போயிடலாம். சரி, அந்த உட்காந்ததெல்லாம் உட்காந்தாச்சு. நீ எதாவது பிளான் பண்ணி வச்சிருப்ப, அதுபடி எதாவது ஆர்டர் பண்ணிக்க. என்ன பிளானு? தம்பி புரட்டுறதை பார்த்தா பலமாக சொல்லுவான் போல இருக்கு. இதில் ஒன்று, இதில் ஒன்று, அப்புறம் இதில் ஒன்று. தம்பி ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்க. போதும் லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. எதுக்கு ஒன்றுன்னா சொல்கிறேன், மொத்த புக்லேயும் அப்படியே ரெண்டு கொண்டு வந்து அடுக்குறேன்னா அடிக்கிற போகிறாரு. சரி ஓகே. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதில் நிறைய பீஸ் இருக்குமோ அதெல்லாம் நான் வந்து ஒரு பிளேட்டு கொடுக்குறோம். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 போன்லெஸ் பீசஸ் இருக்குது. சூப்பர் பீசஸ் அந்த மாதிரி வரும். சரி சிக்கன் கபாப் ஃப்ரை இருக்குது. ரைட்டு. போன் பீசஸ் 10 to 12 பீசஸ் வரும். சரி, அப்போ வந்து நீங்கள் சொல்கிற உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்பெஷலான ஒன்று வச்சுருப்பீங்களே, அதில் ஒன்று இதில் கொடுங்க, இந்த ஸ்டார்டர்ஸில். அதுக்கப்புறம் இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஐபிஎல்னு வித்தியாசமாக இருக்குது ப்ரோ, அது ஒன்று கொடுங்க. பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது பேர். ரெண்டு பேர் நல்லா சாப்பிட்லாம்ல? கண்டிப்பாக. சூப்பர், அதில் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா இவங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி இருக்குது, சீரக சம்பாவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சூப்பராக இருக்கும், கபாப் பிரியாணி ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே சூப்பர் ப்ரோ. அப்போ அதில் ஒன்று கொடுங்க. ரைட்டா? இப்போதைக்கு இது மட்டும் கொடுங்க. மிச்சத்தை தம்பி எவ்வளோ சாப்பிட்றான்னு பார்த்து நான் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கிறேன். சூப்பர். பிளேட் வந்துடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டர்ஸாக வந்து போன்லெஸ் 65 வந்துருக்குதுங்க. பீஸும் நல்லா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 4 8 இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு ஆரம்பிச்சேன். பார்க்கவே நல்லா தகான்னு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த பிரியாணி எல்லாம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பிரியாணி, இது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பூபால்ஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் தான் வந்து இந்த ஃப்ளோரோட இன்சார்ஜ். அவரே கூப்பிட்டுலாம். வாங்க ப்ரோ. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 25 இயர்ஸாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஓகே. தமிழ்நாடு அண்ட் பெங்களூர் சைடில். ஸோ நம்மகிட்ட இது ஸ்பெஷல் பிரியாணி, சிக்கன் கபாப் பிரியாணி. இது இப்போ என்ன ரைஸ் பிரியாணி இது? ஆக்சுவலாக சீரக சம்பா ரைஸ். ஓகே. சீரக சம்பா ரைஸ் கபாப் பிரியாணி. ஸோ ஒரு போத் ஆஃப் ரைஸ், பாஸ்மதி, சீரக சம்பா ரெண்டுமே இருக்குது. சரி, இது எப்படி கொத்து மாதிரியா இல்லை தொக்கு மாதிரியா இல்லை வந்து பீசஸாக இருக்குமா? அந்த டைப் தான். அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மசாலா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பிரியாணி. அண்ட் ஐபிஎல் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன சிக்கன் ஃப்ரைட் பீசஸாக வந்துடும் பாஸ்மதி ரைஸில். எதுக்காக ப்ரோ இதுக்கு ஐபிஎல்னு பேர் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலாக அந்த நேம் அப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே. அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. அப்போ நல்ல இப்போயும் நிறையா போயிட்டு இருக்காங்க. சரி. அண்ட் 65 போன்லெஸ், நம்ம போன்லெஸ் 8 பீசஸ் அந்த மாதிரி. சூப்பர். ஃபுல்லாகவே போன்லெஸ் தான் இல்லை? இது பார்க்கவே வந்து ப்ரான் ஷேப்பில் இருக்குதுங்க. இது பாருங்க, அந்த ஸ்லைசஸ் மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம அப்போ சாப்பிட்டு பார்த்து ஆரம்பிச்சிடலாம். சாலட் அண்ட் ரைத்தா அந்த மாதிரி. இது என்ன கத்திரிக்காய் ரைத்தாவா இல்லை ஏதாவது கிரேவி டைப்பா? பிரியாணி கிரேவி மாதிரி. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்போ வந்து ப்ரோ வந்து இதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இது என்ன டைப் ஆஃப் பிரியாணி எல்லாம் சொல்லிட்டாரு. நம்ம வந்து இதை அடித்து காலி பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் இது எப்படிப்பட்ட பிரியாணி, எப்படி சூப்பராக இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். நம்ம வந்து இப்போ என்னென்னா இந்த பிரியாணி அப்படியே கொட்டி ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த பெருசை வச்சுக்கிட்டு அந்த ஓரமாக அப்படி போங்க, நான் அந்த சிறுசை வச்சு இப்படி முடிக்கிறேன். சரிங்களா? இந்த பங்குன்ற போங்கெல்லாம் இருக்கக்கூடாது தம்பி. எல்லாத்தையும் ஒன்றா கொட்டுறோம், ஒன்றா தான் காலி பண்ணுறோம். பங்கு பிரிக்கிற போங்க என்னையும் ஏமாற்ற பார்க்குறானுங்க.
நம்ம கொட்டுறோம். ஃபஸ்ட்டு அப்படியே பிரியாணியை இந்த பக்கத்தில் இது எப்படி கொட்டி எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரிலங்க எனக்கு. இந்த தொக்கை எடுத்து ஃபஸ்ட்டு ஓரமாக போட்டு ஆரம்பிக்கிறதா, அதுக்கப்புறம் பிரியாணி தட்டி விடுறதானே புரியல. சரிடா, முட்டையோட ஒரு பங்கு எனக்கு, இந்த தொக்கோடு வந்து தம்பி பக்கம் தட்டுறோம் இன்னும் கொஞ்சத்தை. வாங்க, ரைஸெல்லாம் நல்லா பொழுன்னு இருக்குதுங்க. பார்த்தீங்களா, சீரக சம்பா தாங்க. இப்போ நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த தொக்கோடு சேர்த்து. தம்பி ஆல்ரெடி ஆரம்பித்து ஓடுற மாதிரி தெரியுது. சரி, ரொம்ப நேரம் பெசரிட்டே இருந்தால் காண்டாகும். நம்ம அப்படியே சாப்பிடலாம். சூப்பராக இல்லை தம்பி, இதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அது சரி. நல்லா இருக்குப்பா பிரியாணி. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். அந்த சீரக சம்பா ரைஸுக்கும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. உங்களுக்கு தான் தெரியுமே நமக்கு காரம் ஆகாதுன்னு. ஆனால் காரமாக நல்லா புளிப்பான ஒரு பஞ்சான ஒரு பிரியாணி. கிட்ட வாங்க, அப்படியே காட்டுற மாதிரி நல்லா ஜூஸியான சிக்கன் பீசஸ்க்கு குட்டி குட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இது தொக்கு பிரியாணின்னு பேர். இப்போது இந்த பெரிய பெரிய பீசஸ் வச்சு சிக்கன் பிரியாணி வாங்குறோம் வச்சுக்கோங்களேன், உள்ளே ஒரு மாதிரி ஓவர் குக் ஆகிருக்கலாம், இல்லை சில பிரியாணி வேகாமல் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது தொக்கு பிரியாணி நல்லா அந்த மசாலா மாதிரியே செம்மையாக இருக்கும். அங்கங்கே கருவேப்பிலை வேறு வருதா, பிரியாணியில் கருவேப்பிலை, அப்போ அது வித்தியாசமாக இருக்குது பார்க்க. ஆமாம், இதை மறந்துட்டோம். பிரியாணியோட டேஸ்ட்டில் நான் மெயின் சைட் டிஷ் எல்லாம் மறந்துட்டேன். நல்லா ரைத்தாலாம் போட்ட மாதிரி அடிச்சு, இந்த ரைத்தாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சமாக வந்துட்டு ஆனியன், கொஞ்சமாக வந்துட்டு குக்குமர்லாம் வந்து டைஸாக போட்டு குட்டி குட்டி துண்டாக இருக்குது. நல்லா தயிர் நல்லா கெட்டியாக நிறையா போட்டு அப்படி இருக்குது. நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், மெயின் டிஷ் எல்லாம் மறந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கிரேவி எடுக்கலை. என்னடா தம்பி, கிரேவி எதுவுமே எடுத்துக்காமல் சாப்பிட்றேன். நான் பிரியாணியோட இதில் மூழ்கிட்டு ஆல்ட் ஆகிட்டேன். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இது பெய்டு ப்ரொமோஷன் இல்லை, அது நான் தான் சொல்லணும். சரி, ஓகேங்க. இது வழக்கம் போல் தம்பி சொன்ன மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. அது போக பார்த்தீங்கன்னா சரி, சிக்கன் ஐயோ இதெல்லாம் இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்க. இதை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கடா. பாருங்க பாஸ், எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கானு. அது சரி, அப்போ எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணுறோம் இன்றைக்கி. எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஓகே தம்பி, நீ என்ன பண்ணு, அந்த 65 பிடிச்சிட்டு அப்படி போ. நான் இந்த போனோட பிடிச்சி அண்ணன் இப்படி போகிறேன். அதெல்லாம் இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க சாப்பிட்றதுனா கரெக்டாக சாப்பிடணும். அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. பிரிக்கலடா, டேஸ்ட்டு நீ தனித்தனியாக பார்த்து நல்லா தெரிஞ்சிருப்பியே அப்படின்னு சொல்ல வந்தேன். சரிங்க, தம்பிக்கு ஒரு பீஸு, எனக்கு ஒரு பீஸு. ஓகே, இந்தாங்க தம்பி, வச்சு ஆடுவீங்க. கிட்டக்க வாங்க, அதெல்லாம் அப்படி பார்த்தா தெரியாது, எப்படி பிரியுதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்க, அடாடா நல்லா ஆவி பறக்க, நல்லா முருக மிளகுத்தூள் போட்டு விறகு வச்ச மாதிரி இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது பீஸு, ஜூஸியான பீஸுங்க. அல்டிமேட்டுங்க. வேற மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் எடுத்து வச்சாச்சு, முட்டை வச்சாச்சு, பீஸையும் தூக்கி நல்லா வச்சுட்டு அதில் கொஞ்சம் இந்த ரைத்தா குழம்பையும் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் இந்த இதையும் கொஞ்சம் எடுத்து அழகாக அப்படி போட்டுவிட்டு இது அப்படியே எடுத்து இருங்க, ஒரு எலுமிச்சை பழத்தையும் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணுமா இல்லையா? இப்படி எடுத்து ஒரு பைட்டு போயிடணும் பாருங்கள். வாங்க கிட்ட வாங்க, இப்படி ஒரு பைட் போயிடலாம். அமக்கலமாக இருக்குது. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் பிரியாணி. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து மஸ்ட் ட்ரை ஐட்டம். இது மட்டும் இல்லை, ஸ்பெஷலாக இன்னொரு பிரியாணி இருக்குது, ஐபிஎல் பிரியாணி. நாங்கள் சைடில் வச்சுருக்கோம், அதை வேறு அடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இது கொஞ்சம் ஓரம் வைப்போம். நம்ம ஐபிஎல் பிரியாணிக்கு போயிடலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. இந்த பீசஸ்லாம் இந்த பக்கம் தட்டி விட்டுப்போம். இந்த முட்டையும் தம்பிக்கு ஒன்று வச்சுரும். தம்பி தான் வளர்கிற பையன், அதனால் அப்படியே சாப்பிடும். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தம்பி ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஆனால் இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். இதையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். தம்பி வந்து எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணியிருக்கான் போல இருக்குது. இங்கே
எல்லாத்த பற்றி தெரிஞ்சு ரகரகமாக ஆர்டர் பண்ணியிருக்கிறான். நமக்கு வேர்க்கும், அதனால் அப்படி தொலைச்சிக்கலாம். சாப்பிடும்போது வேர்த்தா தாங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்கும். என்ன தான் ஏசியில் உட்காந்து சாப்பிட்டாலுமே ஃபஸ்ட்டு கறி நல்லா இருக்கும். 65 பிரியாணி தானே, இது ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த பிரியாணியும் நல்லா புளிப்பாக நல்லா இருக்குது. பட் இதில் கொஞ்சம் கரம் மசாலா மாதிரியான ஒரு மாடலாக இருக்குது, ஹைதராபாத்தி மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. பட் ரெண்டுமே பஞ்சியாக இருக்குது, ஒரு மாதிரி புளிப்பாக சூப்பராக இருக்குது. ஆனால் இதுக்கு எதுக்காக வந்து எனக்கு ஐபிஎல் பிரியாணி பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. மசாலா தோனி, விராட் கோலி எல்லாம் இருக்காங்க, என்ன மசாலா எல்லாம் ஓஹோ, அது அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே, நம்ம அந்த பேச்சுக்களை போக விரும்பல, நம்ம பிரியாணிக்கே வந்துடலாம். எனக்கு வந்து இந்த ஐபிஎல் பிரியாணியை விட எனக்கு அந்த சீரக சம்பா தான் காரமாக செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த பிரியாணி நல்லாயிருக்கு. பட் வந்து மார்க் படி பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி அல்டிமேட்டாக இருக்குது. இதை நம்ம தொடவே இல்லையா பாருறேன். இது பாருங்களேன், நல்லா சப்பையாக பீஸு, ஸ்லைஸாக ஏதோ கருணைக்கிழங்கு மாதிரி இருக்குல்ல. ஆனால் சிக்கன் தாங்க, இங்கே பாருங்கள், சிக்கன் தான். தின்னாக இருக்கிறதுனாலையோ என்னவோ இதுக்குள்ளே மசாலா நல்லா இறங்கி நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்குது. உள்ளே வந்து சில நேரத்தில் சக்கை மாதிரி இருக்கும், பட் இது நல்லா ஜூஸியாக இருக்குது. மேலே ஃபுல்லாக கிறிஸ்பியான ஒரு லேயர், நல்லா மொறுன்னு செம்மையாக இருக்கும். நல்லா மொறுன்னு அப்படி தான் இருக்குது. வேறு லெவல். இதில் ஒரு மசாலா ஆனியன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா மிளகாத்தூள், நல்லா எலுமிச்சப்பழம்லாம் புழிஞ்ச மாதிரி ஒரு சாலட் மாதிரி இருக்குது. சூப்பருங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் தாங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் விளையாடுற மாதிரி இருக்குது, நிறைய சிக்கன் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பீசஸ்ஸு இதெல்லாம் சேர்ந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரியாணி வாங்கியிருக்கேன். ஆஃப் பிரியாணி 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த ஐபிஎல் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் போட்டு தான் வாங்கி பார்த்தேன். ஆனால் அது வந்து ஒருத்தருக்கு தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா சாப்பிட்றவராக இருந்தால் அது வந்து ஒரு ஆஃபாக ஆர்டர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மற்றபடி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சூப்பராக முடிஞ்சிங்க, சிறப்பாக முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு காலி பண்ணியிருக்கோன்னு. இந்த மாதிரி வந்து ரொம்ப ருசித்து சாப்பிட்ட பிரியாணியில் இதுவும் ஒன்று. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட்லாம் தம்பிக்கு தான் போகும். தம்பி தான் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். இது வந்து எப்படி இருந்ததுன்னா, ஒரு திகட்டவே இல்லைங்க இந்த பிரியாணி, மாசாக இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த பிரியாணிலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு ப்ரைஸ் போர்ஷனுக்கு வந்து சொல்கிறேன் நான். எப்படின்னா, இப்போது இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு பிரியாணி இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 270 அப்படி வரும், ஓகேங்களா? என்ன மாதிரி ஆளுங்க சாப்பிட்றது இருந்தால் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 பேர் சாப்பிட்ற மாதிரி போர்ஷன்ஸ், 4 பேர் சாப்பிட்ற மாதிரி போர்ஷன்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட மெனுவில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சாப்பிடணும்னா இந்த ஹாஃப் ரெகுலர் போர்ஷனே போதுமானது. அவர் 2 பேர் சூப்பராக மசாலாவோடு நல்லா ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பர் பிரியாணி. நல்லா ஸ்பைஸியாக எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது போக பார்த்திங்கன்னா நான் இன்னும் வேறு முடிக்கலை, பட்டர் மில்க் வேறு இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. பட்டர் மில்க் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுவுமே வந்துக்கிட்டு இருக்குது. அதோடு சேர்த்து காட்டுறேன் என்ன ஆகுது பார்க்க. நம்ம வந்து ஆர்டர் பண்ண மோர் வந்துட்டுருக்குது. வாங்க ப்ரோ. டேய் பதறாத, வெயிட் பண்ணு, நமக்கு தான் மோர் வைங்க ப்ரோ, நானே எடுத்துக்கிறேன். பிரியாணி சாப்பிட்டு மோர் வித்தியாசமாக இல்லை? எல்லோரும் வந்து பிரியாணி சாப்பிட்டு டீ குடிப்பாங்க, இல்லைனா வந்து ஸ்ப்ரைட்டு, 7up, கொக்கோலா அப்படி தான் எல்லாம் குடிப்பாங்க. இவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக இந்த பிரியாணி சாப்பிட்டு மோர் நம்மக்கிட்ட நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இங்கிலீஷில் சொன்னால் அது பட்டர் மில்க், தமிழில் சொன்னால் மோர், பட்டர் மில்க். இந்த ஜீரக மோருன்னு நினைக்கிறேன், மசாலா மோர் மாதிரி தான் தோணுது. சாப்பிட்டு பார்த்துலாமா தம்பி? யாரா? சியர்ஸ். ஆமாங்க, மசாலா மோரே தான், நல்லா உரப்பாக ஜீரணமாகிற மாதிரியான ஒரு செம்ம ஐட்டம். இஞ்சி எல்லாமே இருக்குது. இது ஆமாடா தம்பி, இல்லை நல்லா மசாலாலாம் மிதக்கு. கீழே பாருங்கள்,
நல்லா ஜீரகம்லாம் போட்டு மிளகு போட்டு அரைச்சி எடுத்த மாதிரி ஒரு மோருங்க. எப்படி சொல்லுது, ஒரு மஸ்ட்டு ட்ரை ஐட்டம், ஒரு மஜாவான ஒரு மோர். அங்கங்கே வேறு இஞ்சிலாம் வேறு மாட்டு சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம வந்து இந்த சோடா கிடான்ற ஐட்டத்தை அடிக்கிறத விட இது ரொம்ப இதமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. என்ன தம்பி, நீங்கள் இப்போ என்ன, நான் இந்த மோரை நான் ரசித்து பொறுமையாக குடிக்க போகிறேன். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி, அப்புறம் இதோட முடியலை. இதில் இன்னொரு ஆரம்பம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் இங்கேயே கூடி சீக்கிரம் சந்திக்க போகிறோம். என்னடா தம்பி, பார்ட் 2ல் வெயிட்டிங். ஆமாம், பார்ட் 2 வெயிட்டிங் இங்கேயே. அண்ட் இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.